வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் அனந்தா 3.0 மாஸ்டர் பண்றதுக்கு ரெடியா? இன்னைக்கு உங்க ப்ரொபோசல் ப்ராசஸ எப்படி தலைகீழா இன்னும் வேகமா மாத்தலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். ஓகே, இன்னிக்கே நம்மளோட பிளான் இதுதான். ஒரு 6 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். லாகின் பண்றதுல ஆரம்பிச்சு ப்ரொபோசலை சப்மிட் பண்ற வரைக்கும் ஒன்னு விடாம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். சரி, ஸ்டெப் லாகின் பண்றது. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இதுல 2 விதமான ஆக்சஸ் இருக்கு. அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, இதுதான் அந்த ரெண்டுக்குமான வித்தியாசம். நீங்க ஒரு அட்வைசரா இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொபோசல்ஸ் பாலிசிஸ மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க ஒரு லீடர்னா, வாவ், உங்க டீம்ல இருக்கிற எல்லா ஏஜென்ட்ஸோட ப்ரொபோசல்ஸையும் நீங்க ஒரே இடத்துல இருந்தே பார்க்கலாம். ஒரு முழுமையான கண்ட்ரோல் கிடைக்கும். இப்போ இந்த விளக்கத்துக்காக நாம ஒரு லீடர் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் உங்க போன்ல இருக்கிற கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப்ல ஒரு 6 டிஜிட் கோட் வரும். அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணா போதும். டேஷ்போர்ட்குள்ள போயிடலாம். எவ்ளோ செக்யூரா சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதான், நம்ம டேஷ்போர்டுக்குள்ள வந்தாச்சு. இப்போ வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். வாங்க, ஒரு கஸ்டமருக்கு புதுசா ஒரு ப்ரொபோசல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு லீட உருவாக்க முதல்ல நமக்கு சில அடிப்படை தகவல்கள் தேவை. கஸ்டமரோட முழு பெயர், அவங்க ஆண் பெண்ணா, பிறந்த தேதி, அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆதார்ல இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கடைசியா அவங்க இந்தியால வசிக்கிறாங்களா இல்லையாங்கிற விவரம். இதெல்லாம் இருந்தா போதும், ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு முக்கியமான டிப் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க பிஓசி அதாவது பேங்க் செக் மூலமா பேமெண்ட் கலெக்ட் பண்றீங்கன்னா, நம்பர் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் டு பி ஜெனரேட்டட் அப்படிங்கிற இடத்துல எப்பவுமே 1 மட்டும்தான் செலக்ட் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, ஒரே கஸ்டமருக்கு 2-3 பாலிசி போடும்போது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டா பேமெண்ட்ஸ்ல பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சோ ஒவ்வொரு பாலிசிக்கும் தனித்தனி ப்ரொபோசல் தான் பெஸ்ட். இது பின்னாடி வர தலைவலியை குறைக்கும். சரி, இப்போ நம்ம ப்ரொபோசலோட இதயத்துக்கே வந்தாச்சு. இங்கதான் நம்ம கஸ்டமருக்கு எந்த பிளான், என்னென்ன கண்டிஷன்ஸ்னு எல்லாம் செட் பண்ண போறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஜீவன் உமங் பிளான எடுத்துக்கலாம். பேசிக் சம் அஷ்யோர்ட் 10 லட்சம் ரூபாய்னு செட் பண்ணுவோம். பிரீமியம் கட்டுற காலம், அதாவது பிபிடி, ஒரு 15 வருஷம்னு வச்சுக்கலாம். கூடவே AD&D பெனிஃபிட் ரைடையும் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், பாத்தீங்களா? நம்ம டீடைல்ஸ் என்டர் பண்ண அடுத்த செகண்டே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பிரீமியத்தை கணக்கு பண்ணிடுச்சு. வருஷத்துக்கு 80,662 ரூபாய். எவ்ளோ ஃபாஸ்டா இருக்கு! இந்த பிரீமியம் ஓகேனா நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஒரு லீடரா இருந்து உங்க டீம்ல இருக்கிற ஏஜென்ட்காக இந்த ஃபார்மை ஃபில் பண்றீங்கன்னா, அவங்களோட ஏஜென்சி கூட சரியா என்டர் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம பார்க்க போறது தான் அனந்தா 3.0ஓட ஒரு சூப்பரான ஃபீச்சர். அதுதான் இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். நிஜமாவே இது நம்ம வேலைய ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. அப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஆதார் வெரிஃபிகேஷன் எப்படி வேலை செய்யுது? வாங்க பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல கஸ்டமரோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். உடனே அவங்க ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வாங்கி நீங்க என்டர் பண்ணதும் ஐடென்டிட்டி வெரிஃபை ஆயிடும். அடுத்ததா எல்ஐசி கிட்டேந்து இன்னொரு ஓடிபி வரும். அதையும் நீங்க என்டர் பண்ணிட்டா ப்ரொபோசல் ரிஜிஸ்டர் ஆயிடும். அவ்வளவுதாங்க விஷயம். இந்த இகேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் முழு அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓபன் ஆயிடும். இதுக்கப்புறம் மத்த டீடைல்ஸை ஃபில் பண்றதா நம்ம வேலை. இப்போ பாருங்க, இந்த ஃபார்ம்ல பர்சனல் டீடைல்ஸ், அதாவது அவங்க பான் நம்பர், கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன வேலை பார்க்கறாங்க, வருமானம் எவ்வளவு, குடும்ப வரலாறு, NEFT-க்காக பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், நாமினி தகவல்னு எல்லாத்தையும் வரிசையா நிரப்பணும். இதுல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, பேங்க் அக்கவுண்ட்டை கூட உடனடியா வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுதான் ஏஜென்ட்டோட ரிப்போர்ட் மற்றும் சப்மிஷன். இங்க நீங்க ஏஜென்ட்டோட ரகசிய அறிக்கை, அதாவது ACR ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் அதாவது ஏஜென்ட்டோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணா நீங்க டிஜிட்டலா சைன் பண்ண மாதிரி ACR சப்மிட் ஆயிடும். நீங்க சப்மிட் பட்டனை அழுத்தின அடுத்த செகண்டே கஸ்டமரோட மொபைலுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான லிங்க் போயிடும். அவங்க பேமெண்ட் முடிச்சதும் பாலிசி ஃபைனல் ஆகிடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக், எந்த தாமதமும் இல்ல. யோசிச்சு பாருங்க, முன்னெல்லாம் ஒரு ப்ரொபோசல் ஃபில் பண்ணி முடிக்க நமக்கு குறைஞ்சது 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஆனா இப்போ இந்த அனந்தா 3.0 மூலமா வெறும் 7 நிமிஷத்துல இல்லனா 7 நிமிஷத்துக்குள்ளேயே முழு வேலையும் முடிச்சிடலாம். எவ்ளோ நேரம் மிச்சமாகுது பாருங்க. சோ
நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நாம பழைய முறைகளை விட்டுட்டு இந்த புதிய தொழில்நுட்பத்தை முழுமையா பயன்படுத்திக்கணும். இந்த ஹிந்தி மேற்கோள்ல சொல்ற மாதிரி, பழைய கதையெல்லாம் நேத்தோட போச்சு, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த புதிய யுகத்துல ஒரு புது கதையை எழுதுவோம். ஆனந்தா 3.0 உண்மையிலே உங்களுக்கும் உங்க பிசினஸுக்கும் ஒரு புது கதையை எழுதுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது.